ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கான வெயிட் கெயின் ரெசிபி தான். என்னென்னா பீட்ரூட் சாதம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பீட்ரூட் கொடுக்கணும். ஏன்னா இதில் ஹீமோக்ளோபின் அதிகமாக்கும், இரத்த சோகை வராமல் தடுக்கும். நான் செய்கிற மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால டைஜஷன் சீக்கிரமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட இதயத்துக்கு நல்லது, கண் பார்வைக்கு நல்லது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 1 ஸ்பூன், இது 20 கிராம் இருக்கும், பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் அதுவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் அதுவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு உப்பு தேவையில்லை. இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு, பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. பருப்பும் பீட்ரூட்டும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசி இதோடவும் கூட சேர்த்து ஆட் பண்ணி அந்த மாதிரியும் செய்யலாம். நான் அந்த மாதிரி செய்யலை, நான் சாப்பாடு தனியாக வடித்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சாதம் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சர் கிரைண்டரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இதை விட கொஞ்சம் நைஸாக கொடுங்க, அப்போ தான் அவங்க முழுங்குவாங்க. இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நேச்சுரலாகவே ஸ்வீட்னஸ் இருக்குது, அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் அட்லீஸ்ட் 4 நாளாச்சும் இந்த பீட்ரூட் சாதம் கொடுங்க. குழந்தைங்க இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லா புசு புசுன்னு ஆவாங்க. இதை நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தாலே தெரியும் குழந்தைங்க எப்படி வெயிட் கெயின் ஆகுறாங்கன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு